வானமும் பூமியும் பாரபட்சமற்றவை. அவை உயிர்களை வைக்கோல் நாய்களைப் போல நடத்துகின்றன. ஞானியும் பாரபட்சமற்றவர். அவர் மக்களை வைக்கோல் நாய்களைப் போல நடத்துகிறார். வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட வெளி ஒரு துருத்தியை போன்றதல்லவா? அது காலியாக இருந்தாலும் வற்றாது. இயக்க இயக்க மேலும் அதிகமாக வெளிப்படுத்துகிறது. அதிகமாக பேசுவது தளர்ச்சியையே தரும். அதற்கு பதில் மௌனத்தை காப்பதே சிறந்தது. விளக்கம்: வைக்கோல் நாய்கள் என்பது பண்டைய சீனாவில் சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் வைக்கோலால் செய்யப்பட்ட போலி நாய்களை குறிக்கும். சடங்கு நேரங்களில் அவை மிக முக்கியமானதாக கருதப்படும். ஆனால் அதன் பிறகு தூக்கி எறியப்படும். அதுபோலதான் இயற்கையானது எவர் மீதும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை காட்டாமல் அனைத்தையும் அதன் போக்கில் இயங்க விடுகிறது என்பதை இது குறிக்கிறது. துருத்தி என்பது காற்று ஊதும் கருவியாகும். அது உள்ளே காலியாகத்தான் இருக்கும். அதிலிருந்து காற்று வந்து கொண்டே இருக்கும். அதை இயக்க இயக்க. அதுபோலதான் இந்த பிரபஞ்ச சக்தியும் எல்லையற்றது. மௌனம் நமக்கு மிக அவசியம். அளவுக்கு அதிகமாக விதண்டாபாதம் செய்வதை விட அமைதியாக இருந்து இயற்கையின் விதியை புரிந்து கொள்வதே சிறப்பு. தாவோ தே சிங், அதிகாரம் 5.